சாவர்கர் வந்து 21 வயசு. அது வந்து 899 அதன் பெயர் வந்து மித்திரமேளா. அப்போ அதில் ரெண்டும் கலந்துருக்கும். ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பு இருக்கும், இந்த இந்துத்துவ சாயல் அப்படின்றதும் இருக்கும். இந்த அட்மாஸ்பியரில் தான் அவர் வந்து வளர்றாரு. அப்புறம் வந்து அவருக்கு வந்து திலகருடைய அந்த கேசரி பத்திரிகை வந்து இவருடைய ஆளுமையை வந்து பில்டு பண்ணுவதற்கு வந்து உருவாக்குவதற்கு வந்து உதவி செய்து திலகர் எழுத்துக்களால் வந்து ஈர்க்கப்படுறாரு. திலகரும் இதே மாதிரி இந்துத்துவ சாயல் கலந்து தான் ஆங்கிலேயர்களை வந்து எதிர்க்கிறார். திலகர் உதவியினால அவருக்கு வந்து சிவாஜி ஸ்காலர்ஷிப் ஒன்று கிடைக்குது. அதன் மூலமாக அவர் வந்து லண்டன் போகிறார். லண்டனில் வந்து இந்தியா ஹவுஸ் அப்படின்ற ஒரு விடுதியில் வந்து தங்குறாரு. அன்றைக்கு வந்து இந்தியா ஹவுஸில் வந்து இங்கேருந்து பாரிஸ்டர் மற்றும் படிப்புகளுக்காக போன மாணவர்கள்லாம் அவங்க தங்குறாங்க. அப்போ அவங்க வந்து ஆங்கிலேயர்களோடு தங்க இணைத்து பார்த்து உங்களுக்கு நாங்கள் குறைந்தவர்களா? அன்னைக்கு வந்து மிடில் கிளாஸை படித்தவங்கெல்லாம் வந்து இப்போ ஆங்கிலேயர்கள்லாம் இந்த உலகை ஆள்றார்கள், அவர்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குன்னா எங்களுக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்குது, எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சனாதனத்தை தூக்கி பிடித்து அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு விடுதலை வேட்கையும் அவர்களுக்கு வந்து கலந்துருக்குது. இப்படி மிக்சடாக வந்து இருக்குது.